Hi friends, இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ரெசிபி sugar cookies with royal icing. இதுக்கு தேவையான பொருட்கள் description boxல இருக்கு. இப்போ எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல உப்பில்லாத வெண்ணெய் 1/2 கப் எடுத்துர்க்கேன். சீனி 1/2 கப் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கணும். அதோட ஒரு முட்டை நல்லா அடிச்சு வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கணும். அதோட 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/2 டேபிள்ஸ்பூன் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கலர் மாறி நல்லா பொதுபொதுன்னு வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அதோட 1/2 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா சலிச்சுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையால் நல்லா பிசைஞ்சு விடணும். இதுக்கு தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். அந்த வெண்ணெய் பால் ஊற்றிருக்கோம்ல, அதுவே போதும். நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். பாருங்கள், நல்லா சாஃப்டான மாவை பிசைஞ்சாச்சு. இதை ஒரு ரோலிங் மேட்டில் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் பிசைஞ்சிட்டு அதை பாதியாக நம்ம பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு நல்லா இந்த மாதிரி நீளமான அளவுக்கு நம்ம உருட்டிக்கணும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவை இந்த மாதிரி ரேப் பண்ணி 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். எதுக்கு வைக்கிறோன்னா, மாவு கொஞ்சம் கெட்டியாகிறதுக்காக வைக்கிறோம். இப்போ 2 ஹவர்ஸ் ஆச்சு. அதை இந்த மாதிரி ரோலிங் மேட்டில் போட்டு சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. 1/4 இன்ச் திக்னஸ் இருந்தால் போதும். ஒட்டுச்சுன்னா லைட்டாக மாவு தூவி தேய்ச்சிக்கோங்க. குக்கி கட்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க குக்கீஸ் எல்லாத்தையும் பேக்கிங் ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணிக்கணும். அவனை நான் ஆல்ரெடி ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த பேக்கிங் ட்ரேயை வச்சு கன்வென்ஷன் மோடில் 200 டிகிரி செல்சியஸில் 10லேருந்து 12 நிமிஷம் பேக் பண்ணணும். பாருங்கள், நல்லா பேக் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா ஆற விட்டுறணும். அடுத்து ஐசிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் வெள்ளைக்கரு 1/4 கப், அதாவது 2 முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்துக்கிறேன். அதோட 1 டீஸ்பூன் எலுமிச்சப்பழ சாறு சேர்த்து நல்லா நுரைக்க அடிச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா அடித்தாச்சு. அதோட 3 கப்பு ஐசிங் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ மீதமுள்ள ஐசிங் சுகரையும் சேர்த்து நல்லா நுரைக்க அடிச்சுக்கணும். நல்லா புசு புசுன்னு நல்லா வெண்ணெய் மாதிரி வர வரைக்கும் அடிச்சுக்கணும். பாருங்கள், நல்லா அடித்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெண்ணெய் மாதிரி வர வரைக்கும் அடிச்சுக்கணும். அடுத்து கலர் மிக்ஸ் பண்ணுறதுக்காக 2-3 கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ plain icing எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் நல்ல வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து நல்லா அடிச்சுக்கணும் ஐசிங்கை. இப்படி எடுத்து ஒரு கரண்டியில் எடுத்து ஊற்றணுன்னா அழகாக திக்கு இல்லாமல் ஊற்றணும். அதுதான் கன்சிஸ்டன்சி. அடுத்து பைப்பிங் பேக்கில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். அதை நல்லா டைட்டாக டைப் பண்ணி வச்சுக்கணும். இப்போ plain icing ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கலரிங் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி பவுலில் இருக்க அந்த ஐசிங்கை கொஞ்சோண்டு சுடு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து அதோட 2 இல்லைன்னா 3 சொட்டு ஃபுட் கலரிங் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதையும் அந்த கோன் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். நம்ம என்னென்ன கலர்ஸ் தேவையோ அந்த கலரில் நம்ம கோன்களை ரெடி பண்ணி வச்சுக்கணும்.
அடுத்து எப்படி குக்கீஸை டெக்கரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கீஸில் நம்ம ஒரு அவுட்லைன் மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். அவுட்லைன் போட்டாச்சு. அடுத்து அதில் ஐசிங் வச்சு நல்லா ஃபில் பண்ணிக்கணும். இடைவேளை இல்லாமல் நல்லா ஃபில் பண்ணிக்கணும். இப்போ ஃபில் பண்ணியாச்சு. அதை ஒரு 10 நிமிஷம் காய வச்சிடணும். நல்லா காஞ்சோன்னே பிளெயின் ஐசிங் வச்சு இந்த மாதிரி கோடு போட்டுக்கணும். கலர் ஐசிங் வச்சு இந்த மாதிரி டாட் டாட்டாக வச்சிட்டோன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா குக்கீஸையும் ரெடி பண்ணி ஐசிங் காயிற வரைக்கும் வெளியில் வச்சுட்டு காஞ்சதுக்கப்புறம் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை இந்த கிறிஸ்மஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.